விஆர் அகாடமி காரைக்கால் மாணவர்களுக்கும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். என்சிஇஆர்டி ஜியோகிராஃபி 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, எர்த் எனர்ஜி பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமி வந்து ஓவரா ஹாட்டாவும் இல்ல, ஓவரா கூலிங்காவும் இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எர்த்தோட எனர்ஜி பட்ஜெட் வந்து சமநிலையில இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல பூமி வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ சூரியன்ட்ட இருந்து பூமி பெறும் ஆற்றலும், அதுக்கப்புறம் அந்த பூமி அந்த ஆற்றல அப்சார்ப்ஷன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பூமியில இருந்து ஒரு ஆற்றல் வெளியாகுது. ரேடியேட் ஆகுது. ஸோ இது 2மே சமநிலையில இருக்கிறனால தான், இந்த உலகம், இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா ஹீட்டும் ஆகல, ஓவரா கூலிங்கும் ஆகல. ஓவரா ஹீட்டா ஆனுச்சு அப்படின்னாலும், இந்த உலகத்துல உயிரினங்களால வாழ முடியாது. ஓவரா கூலிங்கா இருந்தாலும், இந்த உலகத்துல உயிரினங்களால வாழ முடியாது. இந்த ஹீட் பட்ஜெட் ஆஃப் த எர்த், அதாவது பூமி பெரும் ஆற்றலும், பூமியில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஆற்றலும் சமமா நடக்கிறனால தான், இந்த வானிலை மற்றும் காலநிலை வெதர் அண்ட் கிளைமேட் வந்து ரெகுலேட் ஆகுது. அதே மாரி இந்த பூமியில உயிரினங்கள் வாழ ஏற்றதா இருக்கு. அப்படியாப்பட்ட மிக முக்கியமான டாபிக் இது. ஸோ தெள்ள தெளிவா ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு போகலாம். அடுத்து இந்த ஹீட் பட்ஜெட் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஸோ எர்த் வந்து அப்சார்ப் பண்ணுதுல்ல, அந்த அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல பூமி அப்சார்ப்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பூமி ஹீட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாரியே எர்த் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் எனர்ஜிய லாஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. வாங்குறத விட, ரிசீவ் பண்றத விட நெறைய எனர்ஜிய லாஸ்ட் பண்ணிட்டாலும், இந்த பூமி ரொம்ப கூலிங்கா மாறிடும். அப்போ இது 2ம் நடந்தாலும் ஆபத்து தான். ஸோ அதனால இந்த ஹீட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமியில சரியான முறையில நடக்கிறனால தான் நம்ப உலகத்துல வாழவே முடியுது. ஸோ இந்த ஹீட் பட்ஜெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஸ்டேபிள் கிளைமேட்ட மெயின்டெயின் பண்ணுது, ஸ்டேபிள் வெதர மெயின்டெயின் பண்ணுது. இந்த லைஃப் ஆன் எர்த் உலகத்துல உயிரினங்கள் வாழுது அப்படின்னா, இந்த ஹீட் பட்ஜெட் சரியா நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் இந்த உலகத்த எக்ஸ்ட்ரீமா ஹீட்டிங் ஆகாம, எக்ஸ்ட்ரீமா கூலிங் ஆகாமலும் தடுக்குது. ஹீட் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் என்சிஇஆர்டில 100 யூனிட் கான்செப்ட்ட யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, மொத்தமா சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல் 100 யூனிட் வருதுன்னு வச்சுங்களேன். அதுல எர்த் அட்மாஸ்பியருக்கு 100 யூனிட் வந்து சோலார் எனர்ஜி வந்து உள்ள நுழையுது, ரிசீவ் ஆகுது அப்டின்னா, அதுல 35 யூனிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதாவது பிரதிபலிக்கப்படுது. இப்ப சூரியன்ட்டேருந்து இங்க வரணும் அப்டின்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மேகங்கள், பனிக்கட்டிகள்லாம் என்ன பண்ணிடுது அப்டின்னா, அதுல 35 யூனிட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. அந்த 35 யூனிட்டுக்குள்ள சரியா சொல்லணும் அப்டின்னா, 35 யூனிட்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, ஸ்கேட்டரிங் ஆகுது. ஒளி சிதறடிக்கப்படுது, பிரதிபலிக்கப்படுது. அதுல 27 யூனிட் வந்து மேகங்களால ரிஃப்ளெக்ஷன் செய்யப்படுது. அதாவது அங்கேருந்து வரக்கூடிய சூரிய ஆற்றல மேகத்துல பட்டுச்சு அப்டின்னா, அது திருப்பியும் வந்து ஸ்பேஸுக்கே அனுப்பி விட்டுடுது. அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் 2 யூனிட் வந்து எர்த் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. 6 யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல அட்மாஸ்பியர்ல வந்து பட்டு அது ஸ்கேட்டர் ஆகுது. சிதறடிக்கப்படுது. ஸோ ஓவராலா 35 யூனிட்ல 100 யூனிட்ல 35 யூனிட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் மூலியமா போயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி 65 யூனிட் இருக்குல்ல, அந்த 65 யூனிட் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்சார்ப் ஆகுது. அதாவது உறிஞ்சப்படுது. அதுல 14 யூனிட்ட அட்மாஸ்பியரே அப்சார்ப்ஷன் பண்ணிடுது. 51 யூனிட்ட வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து அப்சார்ப் பண்ணுது. இந்த 51 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, பூமி அப்சார்ப்ஷன் பண்ணுதே, இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ வந்து ஹீட் பண்ணுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். மொத்தமா 100 யூனிட் வந்து சூரியன்ட்ட இருந்து இங்க நம்மளுக்கு வருது. எங்க வருதுன்னா, அட்மாஸ்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுல 35 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆயிடுது. மீதி இருக்கக்கூடிய 65 யூனிட்ல 65 யூனிட்ல 14 யூனிட்ட வந்து அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணுது. உறிஞ்சிக்குது. மீதி 51 யூனிட் இருக்குல்ல, 51 யூனிட்ட தான் எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணுது. இந்த 51 யூனிட் தான் என்ன பண்ணுது அப்டின்னா, பூமிய சூடாக்குது. சரி, இப்படி 51 யூனிட் வந்து பூமிய சூடாக்குது. இந்த ஹீட் வந்து எப்படி லாஸ் ஆகுது? நம்ம பூமியில இருந்து எப்படி 51% பூமிக்கு வந்து கிடைச்சது இல்லையா?
அது எப்படி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எர்த் ரிலீசஸ் ஹீட் பேக் இன்டு த அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்பேஸ் த்ரூ. எப்படி இந்த 51% அப்சார்ப்ஷன் பண்ணத அட்மாஸ்பியருக்கும், ஸ்பேஸுக்கும் அனுப்புது அப்படின்னா, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மூலியமாவும், லேட்டன்ட் ஹீட் ஃபார்ம்லயும், சென்சிபிள் ஹீட் ஃபார்ம்லயும் அனுப்பி விடுது. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எர்த் பூமி சூரியன்டேருந்து வர ஆற்றல அப்சார்ப்ஷன் பண்ணி, அத லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா மீண்டும் அட்மாஸ்பியருக்கே அனுப்பி விட்டுடுது. அப்ப டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னா, பூமி என்ன பண்ணுது அப்படின்னா, லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா திருப்பியும் அட்மாஸ்பியருக்கே அனுப்பி விட்டுடுது. அப்புறம் லேட்டன்ட் ஹீட் மூலியமா இந்த பூமி அதனுடைய ஹீட்ட வந்து அந்த வெப்பத்த இழக்குது. லேட்டன்ட் ஹீட்னா என்ன அப்படின்னா, இப்ப தண்ணிலாம் எவாப்பரேட் ஆகுதுல, அப்போ ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுதுல, அதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கடல் இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய தண்ணி வந்து எவாப்பரேட் ஆகுது. அப்போ ஒரு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஹீட் இழக்கப்படும். அதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா, இப்போ ஓஷன்ல இருந்து எவாப்பரேஷன் நடக்குதுல்ல, அப்போ இது நடக்கும்போது ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட். அப்புறம் இது மேல போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டைனி வாட்டர் டிராப்லெட்டா நீர் துகள்களாக மாறும். இதுக்கு பேரு தான் கண்டன்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கண்டன்சேஷன்னா என்னன்னா, நீராவி நீர் துளிகளா மாறுறது. அப்படி மாறும்போது ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும்ல, அத தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சென்சிபிள் ஹீட்டா ரிலீஸ் ஆகும். சென்சிபிள் ஹீட் அப்படின்னா என்னன்னா, பூமியில இருந்து காத்துக்கு நேரடியா வெப்பம் வந்து கடத்தப்படுதுல்ல, அத தான் சென்சிபிள் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூமியில இருந்து காற்றிற்கு நேரடியாக வெப்பம் கடத்தப்படும்ல, அப்போ ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேரு சென்சிபிள் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் டைரக்ட்லி ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஹீட் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது? எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூ கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் மூலியமா ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு பேரு சென்சிபிள் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா பூமியில இருந்து ஒரு லாங் வேவ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா ஹீட் வந்து எமிட் ஆகும். அப்புறம் கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகும்போது ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட். கடல்ல இருந்து ஆவி கடல்ல இருந்து தண்ணி ஆவியாகும் போதும், அப்புறம் கண்டன்சேஷன் நடக்கும்போதும். கண்டன்சேஷன் அப்படின்னா, நீராவி நீர் துளிகளா மாறும்போதும் ஒரு ஹீட் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேரு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு நேரடியா ஹீட் டிரான்ஸ்ஃபர் நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் மூலியமா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய ஆற்றல் பூமியில போயிட்டு அப்சார்ப்ஷன் ஆகும். இப்படியே பூமிய தொட்டதுக்கு அப்புறம் இந்த இடம் ஃபுல்லா ஹீட்டா இருக்கும். இப்போ காத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல படுது அப்படின்னா, இந்த பூமிய தொட்டதும் அந்த காத்தெல்லாம் வார்மரா மாறும். கொஞ்சம் வெப்பமா மாறும். அதுக்கு பேரு கண்டக்ஷன். வெப்பமா மாறுனதுக்கு அப்புறம் அது வெர்டிக்கல் மூவ்மெண்ட் பண்ணும். அதாவது செங்குத்தா மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காத்து சூடானனால மேல எழும்பும். அதுக்கு பேரு கன்வெக்ஷன். அப்போ இது 2 நிகழ்வு நடக்கும்போதும் ஒரு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, அதுக்கு பேரு சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பிடோனா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன்ட்டேருந்து வந்த சோலார் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஸ்பேஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பேரு தான் அல்பிடோ. அப்போ எவ்ளோ சோலார் ரேடியேஷன் வந்து ஸ்பேஸுக்கு வந்து திரும்பியும் பிரதிபலிக்கப்படுது அப்படிங்கிறத அல்பிடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தட் இஸ் ரெஃப்ளெக்டட் பேக் இன்டு ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்பிடோ அப்படின்னா. அப்போ சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஸ்பேஸுக்கே போயிடுது அப்படிங்கிறத தான் அந்த பெர்சன்டேஜ தான் அல்பிடோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதுக்கெல்லாம் ஹை அல்பிடோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனிக்கட்டி, பனி, பனிக்கட்டி, மேகம் இதெல்லாம் வந்து அல்பிடோ அதிகம். அதாவது இப்போ மேகம் இருக்கு அப்படின்னா, சூரிய ஒளி பட்டுது அப்படின்னா, திருப்பியும் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத அனுப்பிவிடும். இது அதிகமா பண்ணும். எது எது? மேகம், ஐஸு, கிளவுடு, ஸ்னோ இது எல்லாமே வந்து ஹை அல்பிடோ இருக்கும். அதாவது சப்போஸ் வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் பனிலயோ,
இல்ல பனிக்கட்டியிலயோ, இல்ல மேகத்திலேயோ பட்டுச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஹை அல்பிடோ இருக்கும். நெறைய பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஸ்பேஸ்க்கே போயிடும். லோ அல்பிடோ இருக்கக்கூடியது எது எது அப்படின்னா, இப்ப காடுகள்ல வந்து படுது அப்படின்னா, அங்கிருந்து அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்க்கு வந்து எஸ்கேப் ஆகாது. அப்ப காடுகள்ல படுது, ஓஷன்ல, பிளாக் சாயில் இதெல்லாம் அல்பிடோ வந்து ரொம்ப கம்மி. ஹை அல்பிடோனா பனி, பனிக்கட்டி, அதுக்கப்புறம் மேகம், அதிக அல்பிடோ. அதிகமா வந்து சூரிய ஒளிய வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுரும். ஆனா காடுகள், பெருங்கடல்கள், பிளாக் சாயில்லாம் அல்பிடோ ரொம்ப ரொம்ப கம்மி. இத நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க பாத்துங்க. அப்போ பனிக்கட்டிக்கு வந்து ஹை அல்பிடோ இருக்கும். ஓஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோ அல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அல்பிடோனா என்ன? பூமியை அடையும் சூரிய கதிர்கள்ல எவ்வளவு பகுதி மீண்டும் விண்வெளிக்கு பிரதிபலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அல்பிடோ. அதிக அல்பிடோனா பனி, மேகங்கள், ஐஸ் வந்து அதிகம். எதுக்கு கம்மி அப்படின்னா, கடல், காடுகள், கருப்பு மண்ணுக்கு வந்து அதிகம். குறைவு. ஓகேங்களா? குறைந்த அல்பிடோ. இந்த எர்த் எனர்ஜி பேலன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட் கான்செப்ட்ல பார்த்தோம்ல. இத ஒரு டைம் பாருங்க ஈஸியா ஆயிடும். சூரியன்ட்டேருந்து 100 யூனிட் வந்து வருது. ஓகேங்களா? சோலார் ரேடியேஷன் வருது. அதுல 35 யூனிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. 65 யூனிட் வந்து அப்சார்ப் ஆகுது. 100 யூனிட்ல 35 யூனிட் ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிக்கப்பட்டு திருப்பி ஸ்பேஸ்க்கே போயிடுது. 65 யூனிட் வந்து அப்சார்ப்ஷன் செய்யப்படுது. அதுல 14 யூனிட் வந்து அட்மாஸ்பியர் அப்சார்ப்ஷன் பண்ணுது, உரியுது. அதாவது உள்ள வாங்கிக்குது. 51 யூனிட் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து உள்ள வாங்கிக்குது. இந்த 51 யூனிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, பூமிய ஹீட் ஆக்கும். அப்புறம் ஹீட் ஆன எந்த ஒரு பொருளும் ஒரு ஆற்றல வந்து வெளியிடும். அதே மாரியே எர்த் என்ன பண்ணும்னா, லாங் வேவ் ரேடியேஷன வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்து அது ரிலீஸ் பண்ணும். எங்க ரிலீஸ் பண்ணும்னா, அட்மாஸ்பியர்க்கு ரிலீஸ் பண்ணும். அப்புறம் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணும். இத தான் 100 யூனிட் கான்செப்ட் அக்கார்டிங் டூ என்சிஇஆர்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹீட் பட்ஜெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எர்த்தோட டெம்பரேச்சர ஸ்டேபிளா வச்சுக்குது. குளோபல் ஃப்ரீசிங் ஆகாம தடுக்குது. எக்ஸசிவ் வார்மிங் ஆகாம தடுக்குது. அதிகமா ஹீட் ஆகாம தடுக்குது. அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அந்த காத்து வந்து மூவ்மெண்ட் ஆகுதுல்ல, அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. லைஃப வந்து வாழ்றதுக்கு அதாவது உயிரினங்கள் அதனுடைய லைஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்போ குயிக் ரிவிஷன் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்கமிங் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ரேடியேஷன். இன்கமிங் எனர்ஜி என்ன வருது? உள்ள என்ன வருது? சோலார் ரேடியேஷன் வருது. இந்த சோலார் ரேடியேஷன் எப்பவுமே ஷார்ட் வேவா இருக்கும். ஸோ சூரிய கதிர்கள் பூமியில வந்து படுதுல்ல, அதுக்கு பேரு இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவுட் கோயிங் எனர்ஜி வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். இது லாங் வேவா இருக்கும். எர்த் ரேடியேஷன் மூலியமா மேல போகும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எர்த் ஹீட் பட்ஜெட் அப்படின்னா என்ன? அப்படின்னா, இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸா இருக்கிறது. அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன்ட்டேருந்து பூமி பெறும் ஆற்றலும், இன்கமிங்கும், அவுட் கோயிங் ரேடியேஷனும் பேலன்ஸ்டா இருக்கணும் எப்பவுமே. இன்கமிங்கும், அவுட் கோயிங் ரேடியேஷனும் பேலன்ஸ்டா இருந்தா தான் இந்த பூமியில மனுஷங்க மற்றும் உயிரினங்கள் வாழ முடியும். விச் சர்ஃபேஸ் ஹேஸ் ஹையஸ்ட் அல்பிடோ? எதுக்கு அல்பிடோ அதிகம் அப்படின்னா, ஓஷனுக்கு கம்மி, டென்ஸ் ஃபாரஸ்ட் கம்மி, பிளாக் சாயிலுக்கு கம்மி. ஸோ ஃப்ரெஷ் ஸ்னோக்கு தான் அதிகம். எது எதுக்கெல்லாம் அதிகம்? ஸ்னோக்கு அதிகம், ஐஸுக்கு அதிகம், ஓகேங்களா? மேகத்துக்கு அதிகம். எர்த் மெயின்லி லாசஸ் ஹீட் பை எப்படி வந்து எர்த்து ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எர்த் எப்படி லாஸ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, லாங் வேவ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனா அது லாஸ் பண்ணுது. அடுத்து இந்த என்சிஇஆர்டி ஹீட் பட்ஜெட் மாடல்ல அப்ராக்ஸிமேட்லி ஹவ் மெனி யூனிட் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் ஆர் ரெஃப்ளெக்டட் பேக் இன்டு ஸ்பேஸ் அப்படின்னா 35% வந்து ரிஃப்ளெக்டட் ஆகுது ப்ளஸ் ஸ்கேட்டர்ட் ஆகுது. 65 யூனிட் வந்து என்ன ஆகுது? அப்சார்ப் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோவிங் அப்சார்ப்ஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கமிங் சோலார் ரேடியேஷன்? இதுல ஆப்ஷன்ல யார் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன்ல நிறைய அப்சார்ப்ஷன் பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளவுடா, அட்மாஸ்பியரா, எர்த் சர்ஃபேஸா? கிளவுட் வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். ஓகேங்களா? அட்மாஸ்பியர் 14 யூனிட் அப்சார்ப் பண்ணும். எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 51% அப்சார்ப்ஷன் பண்ணும். இப்போ இன்கமிங் சோலார் ரேடியேஷன்ல யாரு அதிகமா அப்சார்ப் பண்றான்னு கேட்டா, எர்த் சர்ஃபேஸ் தான் ரைட்டான ஆன்சர். லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடல்ல இருந்து தண்ணி ஆவியாகும்போது, தண்ணி வந்து எவாப்பரேஷன் ஆகும்போது, ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும்ல, எவாப்பரேஷன் ஆகும்போது. அத தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பரா மாறுனது தான், நீர் ஆவியா மாறுனது தான் எவாப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மேல போயிட்டு அந்த வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் டிராப்லெட்டா மாறும். நீர் துளிகளா வந்து பார்த்தீங்கன்னா மாறும்ல, இதுக்கு பேரு கண்டன்சேஷன். இப்போ நீ நீர் நீராவியா மாறுனாலும், நீராவி நீர் துளிகளா மாறுனாலும்,
ஒரு ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.